இங்கேருந்து மலையனூர் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஒரு ஆட்டோக்காரனை கூட ரொம்ப பாய்க்கமாயிட்டாங்க மேம். எப்படி அதே பார்த்தோன்னா ஆட்டோக்காரரா வேறயா? வேறு ஆட்டோக்காரர் மேம். ஓ! அந்த முதல்ல வந்தவர ஒரு அவரை நான் அதாவது போலீஸ் கம்ப்ளைண்ட் உரக்குடத்தில் இதில் கொடுத்தாங்க மேம், மணிமங்கலத்தில். ஆட்டோக்காரன் ஒய்ஃப் அந்த ஆட்டோக்காரரோட ஒய்ஃப் வந்து கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க மேம். அவங்க என்னன்னு கம்ப்ளைண்ட் குடுத்தாங்க? அது வந்து என்னான்னு கொடுத்தாங்கன்னு தெரியல மேம். நான் உள்ளே போயிட்டு சார்கிட்ட கேட்டேன், எஸ்ஐ சார்கிட்ட. அவர் என்னாரு, அதெல்லாம் இல்லை, நீங்கள் இப்போ உங்கள் ஒய்ஃப் மேலே தப்பு இல்லாத நீங்கள் கூட்டு போகிறீங்களா இல்லை எதனா பண்ணவா அப்படின்னு அவங்க கேட்டாங்க. இல்லை சார், இந்தமாதிரி அந்த தப்பு நிறையா சார், காலையில் போகிறோம் சார்னு சொல்லி மன்னிச்சு சார்கிட்ட மன்னிப்பு வாங்கிக்கின்னு பேசி நாங்களும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இட்டுன்னு வந்துட்டேன் மேம். இட்டுன்னு வந்துட்டு அதுக்கப்புறம் குழந்தை தூக்கின்னு வீட்டுக்கு எல்லாம் கும்பலாகவே வந்துட்டேன் மேம். கும்பலாகவே வந்து திருப்பியும் இந்த மாதிரி போயிட்டு வாழ ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி வண்டிக்கு இது வேலைக்கு போகிறது சனிக்கிழமை ஆனால் குழந்தைங்கள பார்த்து கிடையாது மேம். சனிக்கிழமை ஆனால் சனிக்கிழமை நைட்டு போனால் திங்கக்கிழமை வெடிக்காலம் வந்து ஜாயின் பண்ணுங்க கம்பெனியில். அந்த 3 நாள் மலையனூருக்கு போகிறேன், 2 நாள் சனி ஞாயிறு இறங்கி அந்த ஆட்டோக்காரனுக்கு தான் ஃபோன் அடிக்கணும், அந்த ஆட்டோக்காரன் தான் வர வைக்கணும். அந்த மாதிரி ஆட்டோவில் போயிட்டு இறங்கின்னு போயின்னு வந்து நின்னாங்க. ஒரு நாள் நான் கேட்டேன் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி போகிறேன், அந்த மாதிரி வரேன். என்ன நான் ஒரு வீட்டுக்கார் நம்ம ஊர் வயல் தான், அவங்க நம்ம ஊரை தாண்டி தான் அவங்க ஊருக்கே போனோம். அப்படி போகும்போது ஒரு எட்டு வந்து என்னை பார்த்துட்டு போக முடியாதா மேம்? ஆனால் அது மாதிரி பார்க்கறது கிடையாது மேம். என்னை கேர்லெஸ்ஸாக விட்டாங்க சுத்தமாக. அதுலேருந்து இந்த ஆட்டோக்காரனை கூட சுற்றிக்கின்னு அதே மாதிரி தெருக்கூத்து எங்கே வைக்கிறாங்களோ, தெருக்கூத்துன்ற இந்த தனுஷ் நாடகம் பண்ணுற இந்த மாதிரி வைப்பாங்கல்ல மேம், அந்த மாதிரி ஆட்டம் எங்கே கூத்து வைப்பாங்களோ அப்படியே அந்த ஆட்டோக்காரனை கூட்டு கிளம்பிடுது மேம். இது ஒரு 5 வருஷமாக 4 வருஷமாக நடந்துங்குது மேம். உங்களுக்கு பிடிக்குமா தெருக்கூத்தெல்லாம்? அது எனக்கு பிடிக்காது மேம். அவங்களுக்கு பிடிக்கும். அவங்களா கூட இன்னொரு லேடி இருக்காங்களே, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மனைவிக்கு பிடிக்கும். பேர் சிவசங்கரி. சிவசங்கரி அவங்களுக்கு பிடிக்கும். சரி, இந்த மாதிரி அது யாரு? இன்னொரு லேடி யாரு? அது அவங்களா கூடவே இருக்காங்க மேம். இல்லை, அது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. அவங்க கூட இருக்காங்கன்னா யார்? அவங்க வந்து சிஸ்டர் தான், ஆனால் ஃப்ரெண்டு மூலமாக அவங்களோட நெருங்கிய தோழியா? அவ்வளோதான் மேம். அவங்களும் கூட போவாங்களா? அவங்களும் கூட போவாங்க. அந்த மாதிரி போயிட்டு பார்த்துன்னு இருக்கும்போது இந்த மாதிரி ஆட்டோக்காரனை கூட்டின்னு போய் பார்க்கறது வரது போகிறது. பேர் என்ன அவங்க பேர்? அவங்க பேர் வந்து தேவி மேம். தேவி சிவசங்கரி 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க கிளம்பி போயிடுவாங்க சனிக்கிழமை நைட்டு. அது மாதிரி பார்த்து ஆனால் ஒரு நைட்டு இவங்க மட்டும் தனியாக போவாங்க மேம். அந்த மாதிரி போகிறேன், இந்த மாதிரி வரைய குடும்பம்னா வந்து ஏதாவது நீ அதெல்லாம் என் கேட்குறாங்க. அந்த சண்டையில் நான் தாலி கொஞ்சம் கைட்டு போயிட்டேன் மேம். அடிச்சுட்டு கைட்டின்னு போயிட்டேன். ஏன்னா எனக்கு அந்த கோபம் தாங்கலை. அதனால் அடித்து கைட்டிட்டு போயிட்டு கூட அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் வேலைக்கு போகிறேன்ட்டு சொல்லியிருந்தாங்க. என்கிட்டயே ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பாண்டிச்சேரி போகிறேன் அப்படின்ட்டு. நீங்கள் அந்த தாலியை கட்டின அப்புறமா வீட்டுக்கு வந்தாங்களா? வரலையா? வந்தாங்களா? வரல மேம். அதோட போயிட்டாங்க. அதோட பாண்டிச்சேரிக்கு போனாங்க. போயிட்டு அங்கே பார்த்தா வேற ஒருத்தர் மூலமாக போயிட்டு இவங்க தாலி கட்டிக்கின்னு அங்கே வீடு வாடகை எடுத்துக்கின்னு இருந்தாங்க மேம். என் பெரிய பையன் நான் கேட்டாவே எல்லாம் உண்மையாக சொல்கிறேன் மேம். அவன் பக்காவாக சொல்கிறான் மேம். ஒன்றுத்தையும் உன்னிப்பாக சொல்கிறான். குழந்தைக்கு 7 வயசு ஆகுது மேம். 7 வயசு குழந்தை. சரி, அந்த குழந்தை கேட்டாக்கா அவன் இப்போ வந்து ஒரே ஒரு குறுக்கிடுறேன். சொல்லுங்க. இப்போ பாண்டிச்சேரி போயிட்டாங்க, இன்னொருத்தரோட தாலி கட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? இது வந்து எப்படி தெரிய வந்ததுனாக்கா, எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க மேம். அவங்க ஃபோன் பண்ணி பேசுவாங்க மேம். அடிக்கடி ஃபோன் பண்ணுவாங்க. இந்த வீட்டில் தான் இருக்கேன், அந்த வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு, இந்த வீடு எனக்கு பிடிக்கல, இந்த வீடு மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க மேம். என்கிட்டயே சொல்லுவாங்க. சொல்லின்னு இருக்கும்போது இல்லை, இது எனக்கு புரியல. உங்ககிட்ட வேற ஒருத்தர் மூலமா இன்னொருத்தர்கிட்ட தாலி அவங்களே கட்டிக்கினாங்க. இதை வேற ரன்னிங் கமெண்ட்ரியா உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே. சொல்லின்னு இருக்கேன், தாலி நானே கட்டிக்கினேன், தொல்லை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டாங்க. இங்கே வந்துட்ட பிற்பாடு அங்கேயே பாண்டிச்சேரியில் வேற ஒருத்தரோட இருந்தது. அந்த ஆள் வந்து தொல்லை கொடுக்க இவங்க வந்துட்டாங்களா? போகும்போது குழந்தைய கூட்டிட்டு போயிட்டாங்க. குழந்தையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. எத்தனை? 3 பேரையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. 3 பேருமே கூட்டிட்டு போயிட்டாங்க.